சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற நூலில் இருந்து 41வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. வாக்கில் உரை பொய்யே, மனம் நினைப்பதும் கவடே, ஆக்கை தினம் செய்வது அகர்த்தியமே, நோக்கில் திரிவிதமும் இப்படி நீ செய்வித்தால் முத்தி தரு விதம் என் சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. இந்த பாடலை பார்க்கும்போது நமக்கு தாயுமான சுவாமிகளுடைய ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருது. அதாவது பூசை செய்யும்போது மனசு ஒரு பக்கம் போகுது, உடம்பு ஒரு பக்கம் தானாக இழுத்துட்டு போகுது, என்னுடைய வாக்கு வேற எங்கேயோ போகுது, மனமே லைக்காமல் நான் பூசை பண்ணுறேனே சாமி, எனக்கு எப்படி நீ முக்தி கொடுப்ப அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அந்த பாடல் தான் நமக்கு இந்த பாடல் பார்க்கும்போது நினைவுக்கு வருது. இங்கே பாருங்கள், வாக்கில் உரை பொய்யே. நான் வாயை திறந்தேன்னா அதில் உண்மைங்கிறதே வரமாட்டேங்குது. அடுத்தது மனம் நினைப்பதும் கவடே. மனசு ஏதாவது ஒன்றாவது நல்லதாக நினைக்குதான்னா இல்லை, அதுவும் வெறும் தவறான விஷயங்களையே நினச்சிட்டு இருக்கு, மனசு அதுலேயே லயிச்சிட்ருக்கு. ஆக்கை தினம் செய்வது அகர்த்தியமே. உடம்பாவது ஒழுங்காக ஏதாவது செய்யுதா அப்படின்னா, சிவபூசை செய்யணும்னா செய்கிறது கிடையாது. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இந்த உடம்பும் செய்துட்டு இருக்கு. நமக்கு முக்தி கொடுப்பதற்கு பெருமான் 3 கருவிகளை தான் பயன்படுத்துகிறாரு: மனம், உடல், வாக்கு. அதனால தான் எப்போவுமே சொல்லுவாங்க, வாக்கு சுத்தம் இருக்கணும், உடல் சுத்தம் இருக்கணும், அதே நேரம் மனசுத்தியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று சுத்தமாக இருக்குதான்னா இல்லை, எல்லாமே தப்பு தப்பான்னு செய்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம், சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம், நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். இப்படி இருக்கும்போது பெருமான் நமக்கு எப்படி முக்தி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி தான் இந்த அற்புதமான ஒரு கேள்வியாக நிற்பதை பார்க்கின்றோம். இதில் பாருங்கள், நமக்கு அருளாளர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, 4 பேர் போன வழியில் நம்ம போகணும். அந்த 4 பேர் யாருன்றது நமக்கு தெரியும். நம்ம காழிப்பிள்ளையார், அப்பர் பெருமான், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசக பெருமான், இவங்க 4 பேரும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, பூசை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது முக்கரண வழிபாடாக இருக்கணும். மனம், வாக்கு மற்றும் உடம்பு, இந்த 3மே சிவத்திற்கு என்று அர்ப்பணம் செய்யணும். 3ல் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம தவறாக செய்தாலோ நம்மளுக்கு அதற்கான பிரயோஜனம் இருக்காது. இதைத்தான் நமக்கு அருளாளர்கள் சொல்லி கொடுக்குற உண்மையாக பார்க்கின்றோம். நம்பி ஆரூரர் பாருங்க, அவர் கைலாயத்தில் வச்சு பெண்களை பார்த்தார். அதனால பெருமான் என்ன பண்ணினாரு, உடனேயே உன்னுடைய பூமிக்கு நீ போகணும் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாரு. ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கே அவருக்கு கண்ணுனால தான் பிரச்சனையே வந்துச்சு. 2 கண்களையும் பறித்தார் பெருமான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று அந்த கண்களை வைத்து தான் பெருமானையும் பார்த்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, எதனால் நாம் வினை ஈட்டுறோமோ அதனால தான் வினையை கழிக்கணும். நாம் எதனால் வினை ஈட்டியிருக்கோன்னு நமக்கு தெரியாது. நம்ம மனத்தினாலேயா, நம்ம வாக்கினாலேயா, நம்ம உடலினாலேயான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த 3னாலேயும் பெருமானுக்கே வழிபாடு செய்துட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில் நமக்கு கொஞ்சமாவது உய்தி பெறுவதற்கு வழி உண்டு அப்படிங்கிறத தான் இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.